வையாபுரி லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்கிறவ. அவனோட நண்பன் பேர் குப்புசாமி. அவன் ஒரு ஏழை விவசாயி. குப்புசாமியோட மகன் சேகரனை வையாபுரி பணம் கொடுத்து 10வது வரைக்கும் படிக்க வச்சா. சேகரனும் பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றான். அப்போ குப்புசாமி என்ன சொன்னான்னா, வையாபுரி, என்னோட மகன் சேகரனுக்கு உன்னோட கடைகளில் ஏதாச்சும் ஒன்றில் ஒரு வேலையை போட்டு கொடு அப்படின்னு வேண்டுனான். வையாபுரியும் சேகரனை கூப்பிட்டு, ஏன்பா சேகரா, நீ கணக்கில் எத்தனை மார்க் எடுத்த அப்படின்னு கேட்டான். சேகரனும் 100க்கு 99 மார்க் எடுத்தேன்னு சொன்னான். அதுக்கு வையாபுரி என்ன சொன்னான்னா, இங்கே பார்ப்பா, கணக்கில் 100க்கு 1 குறைஞ்சது மாதிரி நீ பார்க்க போகிற கணக்கு வேலையில் 100க்கு 1 குறைஞ்சா 1 நஷ்டம், 1000க்கு 10, 10,000க்கு 100, லட்சத்துக்கு 1000ன்னு நஷ்டம் வந்துடும். நான் பல லட்சங்களில் வியாபாரம் செய்கிறவ. அதனால் உன்னை வேலைக்கு வச்சுட்டேன்னா எனக்கு பெருத்த நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் நீ அரசாங்க பொதுப்பணி தேர்வு எழுதி அரசாங்க வேலையில் சேர்ந்துக்கோன்னு சொன்னான். சேகரனும் அப்படியே செஞ்சு அரசாங்க வேலையில் சேர்ந்துட்டான். அப்போ குப்புசாமி வையாபுரிக்கிட்ட, வையாபுரி, என்ற மகன் அரசாங்க வேலையில் சேர்ந்துட்டதுனால அரசாங்கத்துக்கு நீ சொன்னாப்புல நஷ்டம் ஏற்படாதான்னு கேட்டான். வையாபுரி அதுக்கு, அட பைத்தியமே, அரசாங்க வேலைங்கிறது நிலையானது, என்னோட வேலை அப்படி இல்லை, எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா உன்னோட மகனுக்கு வேலை இருக்காது, அதனால் அரசாங்க வேலையால் அவனுக்கு லாபந்தான். சேகர புத்திசாலி, அதனால தான் அவனை பொதுப்பணி தேர்வு எழுத சொன்னேன்னு சிரிச்சுட்டே சொன்னான்.